சிறகடி கேஸ் சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சீதா வேலை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. அது ஒரு மகப்பேறு மருத்துவமனை. அதில் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. கூட்டு குடும்ப அழகு ரொம்பவே சிதைஞ்சு போச்சு. அதனால் நாங்கள் குடும்பத்தோடு வர்றவங்களுக்கு, கூட்டு குடும்பத்துலேருந்து வர்றவங்களுக்கு எத்தனை பேருக்குனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் மருத்துவமனைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு, கஸ்டமருக்கு, பேஷண்ட்டுக்கு நாங்கள் 50% தள்ளுபடியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லா மக்களுமே பயங்கரமாக இதை நல்லா இந்த விளம்பரமாக எடுத்துக்கிறாங்க. இது நிறைய பேர் இதை கருத்தாக பேசுகிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் கூட்டு குடும்ப அழகே சிதைஞ்சிருச்சு. இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இப்போ குடும்ப அழகை ஆதரிக்கினா ரொம்ப பெரிய விஷயந்தான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை தன்னுடைய வாக்கிங் போகிற டயத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே. அப்போ பரசு சொல்கிறாங்க, என்ன எல்லோரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஒரு ஹாஸ்பிட்டல் விளம்பரத்தை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஹாஸ்பிட்டல், என்ன விளம்பரம் அப்படிங்கிறாங்க. அதனால் நீ போஸ்டர்லாம் பார்க்கலையா அப்படிங்கிறாங்க. நான் மலமலன்னு வந்துட்டேன் வாக்கிங் போகிற அவசரத்தில் சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை, கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க குழந்தை இல்லாமல் சிலவங்க இருக்காங்கனாக்கா அவங்க ஹாஸ்பிட்டல் போனால் 50% கட்டணம் தான் வாங்குறாங்களாம். குழந்தை இல்லாதவங்க இப்படி ஒரு இதில் போய் ஒரு 50% இதில் நம்ம பார்த்துக்கலாம். 50% தள்ளுபடினா அவங்க லாபம் தானே அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். இப்போ கூட்டு குடும்ப அழகு தான் சொன்ன மாதிரி சிதைஞ்சே போச்சு. அண்ணாமலை சிதைஞ்சு போச்சு தான். எனக்கு தெரிஞ்ச கூட்டு குடும்பமாக உன் குடும்பம் தான் இருக்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் 3 பசங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் குழந்தைகள் பிறக்கிறது வாரிசு வராமல் இருக்கிறது கொஞ்சம் நாட்கள் தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கு. நீ ஏன் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லாரையும் கூட்டி போயிட்டு வரக்கூடாது? அவங்க கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க பெரியவங்களும் கூட வந்துச்சுன்னா 50% கட்டணம் ஃப்ரீங்காங்களா, அதனால் போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க. நம்மளை யோசிக்கிறேன், நம்மளை யோசிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, போக வேண்டியதான். நானும் இவங்களை போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்கள் வைங்கன்னு நான் சொல்லதுக்கு என்னால் முடியலை. விஜயாட்ட நாசுக்காக சொல்லி பார்த்தேன், அவள் சொல்லி புரிய வைக்கிறது மாதிரி இல்லை. இப்போ நான் தான் ஆக்சிடென்ட் இறங்கணும்னு நினைக்கிறேன், பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அதுக்கு நடைமுறை என்ன தான் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லு, அதுக்கு டோக்கன் எடுக்கணுமா, நம்ம ஆன்லைனில் டோக்கன் எடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறாங்க. டோக்கனுக்கு அப்ளை பண்ணால் அவங்க டோக்கன் தரப்போகிறாங்க. அதுபோக கட்டணம்லாம் நீங்கள் நேரில் கட்டிக்கலாம். டோக்கனுக்கு நம்மளுக்கு பைசா எதுவும் கிடையாது. ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் அப்ளை பண்ணதும்ல, அதுக்குள்ளே செலவு தான் அப்படிங்கிறாங்க. சரி வாயேன் அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ப்ரௌசிங் சென்டர் போய் பண்ணிடுறாங்க. பண்ணி கையில் வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு நேராக நம்மளை வீட்டுக்கு போகிறாங்க. போனால் முத்து அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. எல்லோரையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் வராங்க. முத்து, நான் எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லோரும் வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஊர் உலகத்தில் எல்லாருமே 60ஆம் பிறந்த நாள் அப்படி இப்படிலாம் கொண்டாடுதாங்க. ஏன், முத்தோட ஃப்ரெண்டோட அப்பா கூட 60ஆம் பிறந்த நாள் கொண்டாடிட்டார். சரிதானா? இப்படி இருக்கும்போது நானும் பேரம்பத்தியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். உங்களோட இடத்துலலாம் சொல்லியிருக்கேன். நீங்களும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா, வைக்கீங்களான்னு என்னால் ஒரு தகப்பனா என்னால் அவங்கள்ட்ட கேட்க முடியல, வைக்க முடியல. இப்போ இருக்க காலகட்டத்தில் மருத்துவங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரசாதமாக இருக்குது. அந்த காலத்தில் 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் விட தெரியாமல் அலைஞ்சுக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. ஏன், குழந்தையே பிறக்காதவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நம்ம இப்போ இருக்க வேண்டிய காலச்சூழல் இல்லை. இப்போவுமே எப்படி இருக்குது, ஏது இருக்குது, என்ன சத்து குறைபாடு, ஏது குறைபாடுன்னு சொல்லி நம்மளோட ஹாஸ்பிட்டலில் கேட்டு நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது, ஒவ்வொருத்தராக ஆஸ்பத்திரிக்கு அவங்க தேவைக்கு போவாங்க அப்படிங்கிறாங்க. பாரு விஜயா, அவனு பேசுனா கொஞ்சம் அமைதியாக இருக்குது, எதுக்காக பேசுகிறோம்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து விளம்பரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, சீதா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்க, நிறைய பேர் அதை தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. பேசுகிறாங்களா? அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்டு குடும்பமாக கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க வந்தாங்கன்னாக்கா 50% கட்டணம் தள்ளுபடியாக. அதனால் நான் 3 பேருக்கு டோக்கன் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஆமாடா எடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே மனோ சொல்கிறாங்க, எப்பா அவங்க கூட்டத்தில் நம்ம போக முடியாது, நம்மளுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. டே, இங்கே பாரு, செக்கப் பண்ண வேண்டியது லேடிஸை தான், சரியா? அவங்க மெயினாக போகணும். நீங்கள் ஹஸ்பண்டுங்கும் போது கூட வரணும். நான் ஒரு குடும்ப தலைவருங்கும் முறையில் நானும் விஜயாவும் வருவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, இவங்க 2 பேரும் போயிடுவாங்க, அந்த முத்து மீனாவுக்கு தான் நிறைய வேலை இருக்குமா, அவங்க எதுக்கு அப்படிங்கிறாங்க. அதானே இந்த வார்த்தையை நீ சொல்லுவ அப்படிங்கிறது தானே நான் சொல்லுதேன். இப்போ பாரு விஜயா, எனக்கு 3 பையங்க, நீ 3 மருமக எடுத்துக்கிட்டு கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், எடுத்துக்கலாலும் சரி தான். ஆனால் எனக்கு 3 பையங்களையும் நான் என்ன செய்யணும், பசங்களையும் நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டி போயிட்டு தான் வருவேன். எனக்கு எல்லாமே ஒன்று தான், மருமக்கமாரும் எனக்கு பிள்ளைகள் தான், மக்கமாரும் பிள்ளைகள் தான், சரியா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்போ போயிட்டு வந்துடலாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, சுதிமா நீங்கள் பிறப்புங்கம்மா அப்படிங்கிறாங்க.
உடனே அப்பா டோக்கன் எடுக்கணும் அது இதுன்னு சொல்லுதாங்களே அப்படிங்கிறாங்க மனோஜ். இது யார்ட்ட உனக்கு சொன்னா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா எங்கள் ஃபர்னிச்சர் கடைக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. டோக்கன்லாம் எடுத்தாச்சு, நானும் பரசுமே எடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. பரசு அங்கிள் நீங்களும் எடுத்துட்டீங்களா அப்படிங்க, நம்ம எடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. எப்பா அங்கே போனால் பைசா எதுவும் வேணும்லப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு முத்து, இதை நீ சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், 3 பேருக்கு நான் கட்டணம் கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க அப்பா வரம்பா அப்படிங்கிறாங்க. அதானே கையில் காசு செலவு பண்ணக்கூடாதுன்னா தான் வாரம்பி அப்படிங்கிறாரு முத்து. இல்லைப்பா அது எதுக்கு உங்களுக்கு வீண் செலவு அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, நான் பென்ஷன் வாங்கினதுலேருந்து எந்த செலவுமே நீ வைக்கலை. அப்பா வந்து பழைய மாதிரி வேலை பார்க்கல, ஃபுல் சம்பளம் இல்லை, அரை சம்பளம் தான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கு. அப்பாவுக்கு வந்து எந்த ஒரியும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் எல்லாருமே இருக்கிறீங்க, ஒரு சில ஆட்களை தவிர. சரியா? அதனால் வந்து என் கையில் காசு இருக்க தான் செய்யுது, என் அக்கௌண்ட்டில் குறிப்பிட்ட பணம் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு ஆளுக்கு 5000 வருதுன்னா 3 பேரும் சேர்ந்து 2500 2500 7500 தான் ஆச்சு. இந்த 7500 என் பேரனோ பேத்தியோ வர்றதுக்கு நான் செலவு பண்ணது பெரிய விஷயம் கிடையாது. அதனால் நான் கண்டிப்பாக செலவு பண்ண தயாராக இருக்கேன், எல்லோரும் புறப்படுங்க. நம்ம வீட்லேயும் 3 கார் இருக்குது, நம்ம 2 காரே நம்மளுக்கு போதுமானது அப்படிங்கிறாங்க. அப்பா ஒரு காரு கார்த்தி தான் ஓட்டுறான்பா, 2 காரு மனோஜ் கார்லேயும் என் கார்லேயும் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, கார் எடுங்க கிளம்பலாம் அப்படிங்க. எல்லோரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டோக்கனை கொடுக்குறாங்க, வரிசையில் இருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு ரொம்பவே பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே 2 ஹாஸ்பிட்டலில் தான் வந்து எனக்கு 2வது குழந்த பிறக்க போகுது, அது பிறக்குமா பிறக்காதா, இல்லைன்னா நான் எதுவும் வீக்காக இருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லி செக் பண்ண வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹஸ்பண்டை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் செக் பண்ணும்போது இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, இப்போ 2வது குழந்தைனால ரொம்ப தாமதமாக சொல்லிடுவாங்களோ வச்சுருவாங்கன்னு ரொம்பவே பயந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு பையன் உள்ளே போகிறாங்க, ரோஹிணி மட்டும் தனியாக. இப்போ இந்த மாதிரி நான் ஏற்கனவே செக்கப்புக்கு வந்தேன், இந்த விஷயம் வந்து எங்கள் வீட்டுக்கு தெரிய வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் அப்படிலாம் செய்ய முடியாது, உங்கள் ஹஸ்பண்ட் வரும்போது நாங்கள் உண்மை நிலை சொல்ல வேண்டியிருக்கும். இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது உங்களை செக்கப் கூட்டி போனால் எங்கள் நிலைமை அசிங்கப்பட்டு போயிடும். அதனால் அது வாய்ப்பே இல்லை, நீங்கள் எதையாவது செஞ்சு இந்த சிகிச்சையிலேருந்து வேணால் தூர போயிருங்க, அவ்வளோதான், அது வேணால் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. சரி டாக்டர் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு டபார்னு எனக்கு வயிறு வலிக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மியாவது ரோஹிணி நடிப்பை போட்டுதாங்க. நடிப்பு போட்டோன்னே என்னாச்சு என்ன அப்படிங்கிற, வயிறு வலிக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே டே மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டாக்டர் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இது எங்கள் செக்ஷன் கிடையாது, அடுத்த செக்ஷனில் போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. நேராக அந்த செக்ஷனை கூட்டி போயிடுறாங்க ரோஹிணியை. கூட்டி போய் ரோஹிணி எப்படி சும்மையாவது வயிறு வலிக்கு மரிசீனை போட்டு படுத்துக்கிறாங்க. இப்படி என்ன சாப்பிட்டீங்க, எதை சாப்பிட்டீங்க டாக்டர் கேட்குறாங்க. காலையில் நான் இதை தான் சாப்பிட்டேன், இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஒரு நாள் பெட் ரெஸ்ட் எடுங்க சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. இந்த ரோஹிணிக்கு ரோஹிணி வந்து நம்ம போட்ட பிளான் சரியாக பண்ணிட்டோம்னு பார்க்குறாங்க. விஜயாவுக்கு ரொம்பவே ஏமாற்றம். சரி சுருதியாவது நல்ல செய்தி சொல்லுதாலா, இல்லை சுருதிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே முத்து மீனாவும் ஒருத்தர் பேசாமல் மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்துக்கு ஃபோன் வருது, ஒரு ஆஃபர் ஒன்று இருக்குப்பா, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆஃபர் வந்திருக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அதை வேறு ஆள்கிட்ட மாற்றி விடு, இப்போ முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே டாக்டர் வந்து மீனாவை கூப்பிட்றாங்க. முத்து மீனாவும் போகிறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், ஒரு நல்ல செய்தி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே ஒரு செய்தி வர தயாராக இருக்குது. அப்போ டாக்டர் வந்து பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு ஏம்மா இவ்வளோ லேட்டாக வருவீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா என்னென்னு தெரிலப்பா, ஏதோ இவ்வளோ லேட்டாக வருவீங்கன்னு கேட்குறாங்க. மீனாவுக்கு எதுவும் பிரச்சனையானு தெரில அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ரைட்டு இவளுக்கு குழந்த பிறக்காதுன்னு சொல்ல போகிறாங்க, நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்பா முறையாக வந்து இந்த பூக்காரி பிள்ளையை நான் தூக்க வேண்டியிருக்குமான்னு நினச்சேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாப்பா என்னன்னு தெரிலப்பா, பயமாக இருப்பா, நீ வாப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ரொம்ப பயத்தில் போகிறாங்க. அங்கே டாக்டர் சிரிக்கிறாங்க. என்ன டாக்டர் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ கொடுத்து வச்ச ஆளு தம்பி அப்படிங்கிறாங்க. ஏன் டாக்டர் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டம்மா மாசமாக இருக்காங்களா இல்லையா, இல்லைன்னா வந்துட்டு அவங்க குழந்தைங்க லேட்டாகுது, அது எதுவுமே தெரியாமல் தான் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆனால் அந்த உங்கள் வீட்டம்மா 4 மாதத்துக்கு மேலேயே மாசமாக இருக்கிறாங்க. அவங்க சேலை கட்டதுனால இந்த இது அவங்களுக்கு தெரியல போல் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வந்து அதை கவனிக்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லை டாக்டர் 1 மாதம் முன்ன பின்ன வரும்னு அதை கண்டுக்கிடலை அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, நீ தாயாக போகிறம்மா, நீ தாப்பனாக போகிற, நீங்கள் தாத்தாவாக போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். விஜயா அப்படின்னு ஓடி வராங்க. ரைட்டு நல்ல செய்தி தான் சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு, என்னங்காச்சு மீனாக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவன் மாசமாக இருக்காளாம், அதுவும் 4 மாதத்துக்கு மேலே போயிட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த பிள்ளைக்கே தெரியாமல் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே தலை சுற்றுது. எங்கே நீங்கள் சொல்லுறது உண்மையா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க பாரு, அவங்க புருஷன் முன்னாடி முடியாது சந்தோஷத்தை பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே
சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மீனாவும் முத்துவும் ஒருத்தருக்கு மேலே ரொம்ப பாசமாக ஆரம்பிச்சிடுறாங்க. மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 60ஆம் பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்தோம், அவங்க ஆசீர்வதிச்சாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் ஒரு பிள்ளைக்கு நீங்கள் தகப்பனாக இருப்பீங்க, தாயாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே பழிச்சிட்டுங்க. செ செல்வன் அப்பா ஆசீர்வாதம் பழிச்சிட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் உண்மையிலே அதுதான். உண்மையிலே நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சி தூக்குறாரு. டே கீழே விடுறா கவனமாக இருடா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த சந்தோஷமான செய்தியை நான் சொல்லணும் அம்மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலை வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நாச்சியாருக்கு. நாச்சியார் அம்மா அப்படிங்கிறாங்க நாச்சியாருக்கு. உடனே என்னப்பா சொல்லு அண்ணாமலை எப்படி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி, மீனா மாசமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 4 மாதத்துக்கு மேலேயே இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்போ தான் என்கிட்ட சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. அம்மா அது அவளுக்கே தெரியல, அந்த பிள்ளைக்கு 1 மாதம் முன்ன பின்ன வருமா, அதை கணக்கு பண்ணாமல் இருந்திருக்கு. இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்கம்மா, குழந்த வளம் வேணுங்கிறவங்களுக்கு வந்து செக்கப்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் தான், பாதி கட்டணம் தான் வாங்குவோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் 3 ஜோடிகளையும் கூப்பிட்டு வந்திருந்தேன். அப்போ முதன்மையாக வந்து மீனாவை வந்து செக் பண்ணி பார்க்கையில 4 மாதமா அந்த பிள்ளை இருக்குது, கூடுதலாகவே இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்கடா, நான் உடனே வீட்டுக்கு வரேன் அம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம், முத்துக்கும் பயங்கர சந்தோஷம். சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரி சுருதி ரவியும் போயிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி ரவியும் செக் பண்ணிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இவங்களுக்கு எல்லா இதுவுமே இருக்குது, கொஞ்சம் சத்து கம்மி தான் ஸ்ருதிக்கு, அதனால் நாங்கள் மாத்திரை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. நான் நல்லா தானே சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதிமா நீ வந்து நிறைய கெமிக்கல் உணவுகளை சாப்பிடுதியா, அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால் நல்லா சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. ரோகிணி என்னாச்சு ஆண்டி அப்படிங்கிறாங்க. அவளுக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷனில் தூங்கிட்டு இருக்காம்மா, என்ன சொல்ல அவளை. சரிம்மா நான் நாளைக்கு கூட்டுக்கொண்டு என்னென்னு பார்க்குறேன், இதே டோக்கன் வச்சு நாளைக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு. ரோகிணி உனக்கு வயிறு வலிக்கு அது வலிக்குன்னு சொல்லிட்டு நீ எங்கே போயிட்ட, ஆண்டி எனக்கு வயிறு வலிச்சு நான் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ போயிட்ட ஸ்ருதிக்கு என்னன்னா சத்து கம்மின்னு மாத்திரை கொடுக்குறாங்க, ஆனால் அந்த மீனா பாரு 4 மாதம் ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது ரொம்பவே வயிற்றுச்சலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதாவே வயிற்றுச்சலாக தான் இருக்கேன் ஆண்டி, அந்த மீனாவுக்கு எப்படி சீக்கிரம் இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரில, அவங்க இவ்வளோ அன்யூன்யமாக இருக்கும்போது தான் இப்படி சீக்கிரம் ஆயிடுச்சு அப்படிங்க. அப்போ நீங்கள் 2 பேரும் அன்யூன்யமாக இல்லையா ரோகிணி அப்படிங்க. அன்யூன்யமாக தான் இருக்கும், ஆனால் மனோஜ் நிறைய விஷயத்த நிறைஞ்சு பயப்படுறாரு. ஒன்று லெட்ரு கொடுத்தாங்கன்னு பயப்படுறாரு, இல்லை இப்போ என்னன்னா செக்யூரிட்டி ஒருத்தனை சேர்த்துருக்கேன், அவன் வந்து நிறைய செலவு இழுத்து விட்ருவான் போல், நான் வந்து பணம் செலவு பண்ணி அவனை பார்க்கலன்னா நீ எதுவும் செஞ்சுருவான் போல், அப்படி இப்படின்னு தான் பயந்துட்டுருக்காரு தவிர்த்து இவர் வந்து மற்றபடி குழந்தை நம்மளுக்கு வேணும், நம்ம வந்து சீக்கிரம் தம்பதிகள் ஆகணும் அப்படிங்கிற இந்த எண்ணமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா இதே டோக்கன் வச்சு நாளைக்கு பார்க்கலான்னு இருக்காங்க, உங்கள் 2 பேத்தையும் நான் நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னன்ட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆகா இது மீனாவுக்கு வாரிசு வந்துட்டுங்கிறத காட்டிலும் எனக்கு இது ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி எங்களுக்கு சீக்கிரம் பிறந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா நீ சொல்லிகிட்டு இருக்க, நேற்று இப்போ பார்க்க போகும்போது வயிறு வலிக்குன்ட்டு நீ என்ன போக வேண்டான்னுட்டு இருக்கேன், என்ன மனோஜுக்கு சீக்கிரம் வாரிசு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் எப்படி ஆண்டி அப்படின்னு நினைப்பேன், நான் தானே ஆண்டி சீக்கிரம் வாரிசு வரணும்னு சொல்லி மனோஜை கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ கூப்பிட்ட அவன் வரலன்னா ஆனால் நான் அவனை கூப்பிட்டு வரேன், சத்தனாம இரு, அவனே ரொம்ப குழப்பத்தில் இருக்கான், அவனை நான் கஷ்டப்பட்டு தான் வர சம்மதிக்க வச்சேன், நீ இதில் வந்து நீ வரலன்னு சொல்லாத, நாளைக்கு காலைல நம்ம போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே வேறு வழியே இல்லாமல் சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஆஹா நம்ம அதுக்கு முன்னாடி நைஸாக போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை எப்படியாவது நம்ம வந்து கவர் பண்ணணுமே அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மீனாவை தேடி பாட்டி வந்துடுறாங்க. பேத்தி அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து இப்படி 4 மாதமா இருப்ப அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல, டேய் முத்து நான் சொல்லலை, மீனா தான் சீக்கிரம் வந்து குழந்த பார்ப்பான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி சொன்னீங்க, அது நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, டேய் இனிமேல் தான்டா அவளை கவனமாக பார்த்துக்கணும், ஒரு வேளை அவள் செய்யக்கூடாது, விஜய் அங்கே வா அப்படிங்க அத்தை அப்படிங்கிறாங்க. இனிமேல் மீனா ஒரு துரும்பு கூட தூக்கி போட மாட்டான், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அதை விட்டுட்டு நீ அந்த வேலை செய் இந்த வேலை செய் அது செய் இது செய் அப்படின்னா என்ன மனுஷியை நீ பார்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஏன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ தானே, நீ ஒன்றும் சொல்ல மாட்டேன், நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். மீனா அங்கே பாரு, இப்போ நீ வந்து இப்போ வந்து நிற மாசமாக இருக்க, இப்போ வந்து நீ வந்து நேராக இப்போ கிராமத்துக்கு தான் நம்ம போகிறோம், இனிமேல் என் கூட வச்சு நான் பார்த்துக்க போகிறேன், பிரசவத்துக்கு வரைக்கும் அங்கே தான் இருப்பான், என்ன பிள்ளை பக்கம் அந்த காலகட்டத்தில் உங்கள் அம்மாவையும் அங்கே வர சொல்லி அண்ணாமலை முத்து எல்லாருமே எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தாலும் அதே ஹாஸ்பிட்டல் தான் நான் பார்க்க வைப்பேன் அப்படிங்கிறாங்க. அதுதான் நானும் சொல்லணும்னு நினச்சேன், மீனா அங்கே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விஜயா அந்த வேலை செய் இந்த வேலை செய், எனக்கு வந்து நடன பிள்ளைக்கு சாப்பாடை கொண்டு வா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா அப்படிங்கிறாங்க.
ஏன் உன் பொண்டாட்டிக்கு கை கால் இல்லையா, அவளுக்கு சாப்பாடு சமைச்சு கொண்டு போக முடியாது? விஜயா, உனக்கு இவ தான் சமைச்சு கொண்டு தரணும், இல்லை உனக்கு வயிற்றில் இறங்காதோ அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் வீட்டு சாப்பாடையே சாப்பிட்டு பழகிட்டேன் அத்தை, அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஏன் காலைல சமைச்சு நீ கொண்டு போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, மீனா பூத்தனத்தை வைக்கா அப்படிங்கிறான். அவள் பூ வைக்கா, நீ என்னத்தை வைக்க, ஒன்றும் வைக்கலலாம், சும்மா தானே இருக்க, உனக்கு அப்போ வந்து அந்த புள்ளியை படாமப்படுத்தாமல் இருக்க மாட்டேன், இது சரி வராது. முத்து, மீனா, இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம இங்கே இருக்கோம், நாளைக்கு காலையில் கிராமத்தை பார்த்து போகிறோம். இப்போது மீனாவோட அம்மாவையும் தங்கச்சியும் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் வர சொன்னீங்க? தான் புள்ள வந்து மாசமாக இருக்கா, அதை பார்க்க வேண்டாமா தாயி? நான் தான் அண்ணாமலைட்ட நானே சொல்லிக்கிட்டோம்னு சொன்னேன், இப்போ தான் சொல்லியிருக்கேன், வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சைடில் ஒரு இனிப்பு கொடுப்பாங்க, அவங்க முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் மீனா அம்மா வந்துடுறாங்க. வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. வாங்க பாட்டியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அப்படி இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க்கா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லலை அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு சீதா, அதான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அதுதான் வெக்கப்பட்டதுனால தான் உன்னை சொல்லலாமா, யாராவது நினைக்காத. ஓ சந்திரா, உன் குணத்துக்கு அழகான உனக்கு பிறகான பேத்தியை பிறக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீனாவுக்கும் காலத்தில் ஒரு குழந்த வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், குழந்த பிறந்தோன்னே தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டிவியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம், நீ சொல்லுத உன் பையன் மனோஜுக்கு குழந்த பிறந்தா மட்டும் நீ தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டிவியா, தங்க வைக்குத வலையில் அப்படிங்கிறாங்க. அத்தை, மனோஜோட மாமனார் வந்து மலேசியாவிலே பெரிய கோடீஸ்வரர். அவர் நினச்சா தங்க தொட்டில் தங்க தொட்டில் தங்க வீடே உருவாக்கிடுவார் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கனவு கோட்டை கட்டிக்கிட்டு உண்மையிலே மனோஜுக்கு மாமன் இருக்காரா, அதுவும் அவர் மலேசியாவில் இருக்காரா, இல்லைன்னா இல்லாமல் போயிட்டாரா, சும்மா ஏமாற்றிட்டு கிடக்காளா அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, ரோஹிணி வந்து பொய்யெலாம் சொல்ல மாட்டா அப்படிங்கிறாங்க. உடனே புது சொல்கிறாரு, பொய்யெலாம் சொல்ல மாட்டாங்க பாட்டி, புருடாக தான் விடுவாங்க அப்படிங்க. அவன் ஏன்டா புருடா விட போகிறா அப்படிங்கிறாங்க. என்ன புருடா விட்ருக்கான்னு சொல்லி அவங்ககிட்டே கேளுங்க, அவங்களே வரி வரியாக சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, அப்படியே முத்து நீ சும்மாடா, இப்போ வந்து உங்களுக்கு குழந்தைக்கு தாபனாக போகிறேன், இன்னும் பொறுப்பில் இரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணி போகிறாரு. இனி நடக்கும் அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.